ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க நிதேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் த ரைஸ் ஆஃப் வீரதேவன் அனிமையோட செவன்த் சாப்டர், அதாவது செவன்த் எபிசோட நீங்கள் முழுக்க முழுக்க அனிமேஷனில் தான் பார்க்க போகிறீங்க. இன்னி வரக்கூடிய சாப்டர் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனிமேஷனில் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்கள் அனிமேஷனாக மாற்ற போகிறது இல்லை. இனி வரப்போகிற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து அனிமேஷனில் வரப்போகுது. அது வந்து நாங்கள் கிராக்கே அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பேசிக்காக தான் பண்ணியிருக்கோம். போக போக நாங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன்ஸ், டயலாக்ஸு, டப்பிங் எல்லாமே வந்து நானே தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் டூல்ஸ் கிடைக்கல. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த எபிசோட்ஸ் வேணால் முழுமையாக பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து நாங்கள் பேசிக் டூல் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு அவ்வளோதான் கிடைச்சிது. நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண சாப்டர் 6 முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த சாப்டர் 7 புரியும். அதனால் அதை பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நரேட்டர்: எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாலியாக ஒரு வேனில் போயிட்டுருக்காங்க. ஹே, எல்லாரும் அங்கே பாருங்க, நம்ம மிகப்பெரிய அழகான தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்துட்டோம். பசங்களா, நம்ம ரொம்ப புகழ் வாய்ந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன். நீங்க இந்த கோவில்ல இன்னும் நிறைய அதிசயத்தை பார்ப்பீங்க. எல்லா கட்டடங்கள்லயும் அடித்தளம் கீழே தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் அடித்தளத்தை மேல வச்சிருக்காங்க. சார், அடித்தளம் எப்படி மேல இருக்கும்? எல்லா கட்டடங்கள்லயும் கீழே தானே சார் இருக்கும். அவசரப்படாத வெற்றி, இந்த மர்மத்தை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருவோம். இந்த கோவிலில் இருக்க கோபுரத்துல 80 டன் இடையுடைய கல் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தாம இந்த கற்களை அந்த கோபுரத்தோட டாப்புக்கு கொண்டு போனாங்க. அப்போவே 80 டன் எடை இருக்கக்கூடிய கல்ல மேல கொண்டு போனாங்களா? எப்படி சார்? நம்ம சோழ மன்னர்கள் ஒரு சரிவு பாதையை அமைச்சு அதுல யானைகளையும் கட்டைகளையும் பயன்படுத்தி இந்த கற்களை மேல கொண்டு போனாங்க. இதை அவங்க ஒத்துமையா சேர்ந்து டீம் ஒர்க்கா பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய கோவில் ஈஸியா கட்ட முடிஞ்சது. நரேட்டர்: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முகத்துல சிரிப்பு மாறாம சோழா பேலஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருக்க கல்வெட்டை பார்க்கறதுக்காக ஆவலோட போயிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு கல்வெட்டுலையும் ராஜராஜ சோழனோட பெயர் மட்டும் இல்லாம இந்த கோவிலை கட்டுறதுக்கு உதவி பண்ண எல்லா கலைஞர்களோட பெயர்களை இந்த கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. இது வெறும் கல்வெட்டுகள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட கனவும் வாழ்க்கையும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அரண்மனைக்குள்ள போறாங்க. இதுதான் சோழர்களோட ஆட்சி கூடம். ராஜராஜ சோழனோட அறிவு ரொம்ப மிகப்பெரியது. எதிரிகள் கூட ராஜராஜ சோழன் கிட்ட கத்துக்க வந்தாங்களாமா அப்படின்னு இங்க இருக்க கல்வெட்டுகள் சொல்லுது. அங்கிருந்த மாணவர்கள் எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது மட்டும் இல்ல பசங்களா, இங்க ஒரு ரகசிய அறை இருக்கிறதாகவும் அதுல அவங்களுடைய ரகசிய நூல்களும் கல்வெட்டுகளும் இருக்கிறதாவும் இருக்குது. அதுல இவங்களோட ஸ்பெஷலான ஏதோ ஒரு டெக்னிக்ஸ்லாம் இருக்கிறதாவும் கூறப்படுது. அதை நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்போம். நரேட்டர்: அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேன்ல கிளம்பி போயிடுறாங்க. இந்த நாள் மாணவர்களுக்கு மறக்க முடியாத நாள் ஆனது. அவ்வளவுதான், இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரிசன் ஆக போற கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அது வரிசன் அப்படின்னா நருட்டோ சீரீஸ்ல கெனின் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நிஞ்சா இருந்தது இல்லை, அதே மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வெற்றியன் தான் வரிசன். அது இந்த எபிசோடை விட கொஞ்சம் நீளமாகவும் இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால அந்த எபிசோடு மிஸ் பண்ணாம பாருங்க. அது இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆயிரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.